234 சீட்டு அவங்களுக்கு தாங்க. போதுமா? 234 சீட்டு யாருக்கு தான்? திமுக தாங்க. வேற யாரும் ஜெயிக்க கூடாது, வேற யாரும் வந்துடக்கூடாது. நாங்க மட்டும்தான் ஆட்சி செய்வோம். தமிழ்நாட்டில் உள்ளது எல்லாத்தையும் சுரண்டி நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். நாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு போயிட்டு அங்க ஒரு வாரம் 10 நாள் தங்கி ஜாலியா அனுபவிச்சுட்டு நாங்க வருவோம். கேட்டா எங்களுடைய பிசினஸ் அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்க அங்க போறீங்க? ஏங்க எங்க பிசினஸ் அங்க இருக்கு, அதை பார்க்க போறோம். அந்த பிசினஸ் என்ன பண்றோம்? முதலீடா நாங்க கொண்டு வரோம்னு வாங்க. முதலீடு இங்க இல்ல, இங்க சம்பாதிச்சு அங்க கொண்டு போய் முதலீடு பண்றாங்க. இதுதான் செய்தாங்க 5 வருஷமா. இந்த 5 வருஷத்துல எந்த கம்பெனி இங்க முதலீடு பண்ணி இங்க கொண்டு வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க? அதனால இவங்க நிச்சயமா தமிழ்நாட்டை மொத்தமா 234 தொகுதியில் உள்ள அத்தனையும் இவங்க கைக்கு தான் போகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மக்கள் முட்டாளாக இருந்தால் விளங்குது. இப்போ நான் சொல்றது, மக்கள் முட்டாள்னா 234 அவங்களுக்கு தான். மக்கள் படித்தவனா அறிவாளியா இருந்தா அவங்களுக்கு இல்லை. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணோம்னா 4ஆம் தேதிக்கு பிற்பாடு தான் மக்கள் முட்டாளா அறிவாளிகளா நான் கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்றேன்.